கொட்டும் மழையில் செம்பரம்பாக்கம் ஏரியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களோடு நேராளுடைய செய்தியாளர் சோமசுந்தரம் விவரம் என்ன? தேவப்பிரியன், தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீரானது வினாடிக்கு 500 கன அடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஏரியில் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மழை பெய்த நிலையில் கொடை பிடித்தபடி கொட்டும் மழையிலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஏரியில் நீர் வெளியேற்றம் குறித்தும் நீர் வரத்து குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் ஏரியில் இருந்து இதற்கு மேற்கொண்டு மழை பெய்தால் எவ்வளவு உபரி நீர் வெளியேற்றப்படும் என்பது குறித்தும் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்திருந்தார். குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தற்போது வினாடிக்கு 500 கன அடியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. காலை 10 மணி முதல் இந்த 500 கன அடியானது இந்த ஏரியிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது ஏரிக்கு நீர் வரத்தானது 2170 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. தற்போது உள்ள ஏரியின் அளவு, அதாவது 24 அடியில் 20.84 அடி இந்த ஏரியில் இப்ப நீர்மட்டமானது உள்ளது. இந்த பகுதியில் 72 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. அதே போல் மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கன அடியில் தற்போது 2815 மில்லியன் கன அடியாக இந்த ஏரியில் நீர் இருப்பானது உள்ளது. இந்த நிலையில் ஏரியின் தன்மை குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் என்பது, அதாவது கொட்டும் மலையில் கொடைபிடித்தபடி ஆய்வு மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி சோமசுந்தரம். பருவமழை எதிர்கொள்ள அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டவர் மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகளிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு தொலைபேசி மூலமாக வந்த புகார்கள் அடிப்படையில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். இப்போ டெல்டா மாவட்டங்களில் அங்கங்கே முதலமைச்சர் அமைச்சர் வச்சிருக்காங்க, இன்சார்ஜாக போட்டுக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரோட நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே அலர்ட்டாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அந்த ரிலீஃப் சென்டர்ஸ் எல்லாமே தயாராக இருக்கிறது. இன்னைக்கு காலை 4 மணிலேருந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கே சாப்பாடு தேவையோ அங்கெல்லாம் சமையல் பண்ணி அவங்களுக்கு மக்களுக்கு அந்த உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் எல்லாரும் அலர்ட்டாக இருக்காங்க.